மதி தங்கராஜ் கிட்ட பேசுனது யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நான் கால் மேலே கால் போட்டு உட்காருவேண்டா கெத்தா ஸ்டைலா அப்படின்னு பேசிட்டு வந்த ரஜினி டைலாக் மாதிரி விதியோட கூட விளையாடு ஆனால் இந்த மதி கூட விளையாடாத அப்படின்ற லெவலுக்கு செம்மையாக வேற லெவலில் பேசிட்டு வந்திருக்காங்க மதி. அது மட்டும் இல்லை, தங்கராஜ் அப்படின்னு தங்கராஜ் பேரை கெத்தாக சொன்னதும் அவங்க அம்மா, என்னது என் பிள்ளைய பேரை சொல்லி கூப்பிடுறியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டதுக்கு, பேரை சொல்லி கூப்பிட்றதுக்கு தானே பேரையே வச்சுருக்காங்க, அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா என்ன அப்படின்னு மறுத்து பேசின விதம் இருக்குது பாருங்க, வேற லெவல் அது. நான் வளர்ந்தா உன்னால் பொறுக்க முடியலல்ல, நான் வளருவேண்டா, அப்போ என்னை பார்த்து நீ சாவுடா அப்படின்ற ரஜினி டைலாக் மாதிரி கெத்து காட்டிட்டு வந்திருக்காங்க. அசோக், இது வரைக்கும் இந்த அண்ணாமலையை நண்பனாக தானே பார்த்துருக்க, இனிமே நீ இந்த அண்ணாமலையை விரோதியாக பார்க்க போகிற அப்படின்னு இந்த படத்தில் வர டைலாக் மாதிரி தங்கராஜ்கிட்ட அவங்க பேசின விதம் இருக்குது பாருங்க, ஐயோயோயோ பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த நாள் உன் காலண்டரில் குறித்து வச்சுக்கோ, இன்னிலேருந்து உனக்கும் எனக்கும் தர்ம யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பேசிட்டு அந்த வெறியிலேயே போயிட்டு திறமை இருக்கிறவனுக்கு எங்கனாலும் வேலை கிடைக்கும் அப்படின்னு வெறித்தனமாக வேலையை தேட ஆரம்பிச்சு ஒரு வேலையும் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு போயிட்டு தங்கராஜை பார்த்து, பராசக்தி ஹீரோடா, பேரை கேட்டால் சும்மா அதிர்தில்ல, இன்னிலேருந்து உன் அழிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி மதி தங்கராஜை பார்த்துட்டு திரும்பவும் பேசிட்டு வராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.